Taste the Daily. திருச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பூட்டு போடும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரி நீர் இன்னும் கடைமடை பகுதிக்கு வரவில்லை என கூறி அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் கோஷமிட்டனர். தொடர்ந்து செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நானும் டெல்டாக்காரன் என வீண் வசனம் பேசும் பொம்மை முதல்வரின் ஆட்சியில் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் தனியார் பள்ளி ஆசிரியரின் மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தனியார் பள்ளி ஆசிரியர் செந்தில் சில தினங்களுக்கு முன்பு சக ஆசிரியர்களுடன் சேர்ந்து மது அருந்திய போது போதையில் தடுமாறி மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் சக ஆசிரியர்கள் கீழே தள்ளி செந்திலை கொலை செய்ததாகவும் காவல்துறை இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி உத்திரமேரூரில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் போதையால் நாளுக்கு நாள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பைக்காரா பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை வழிமறித்து ஜீப் சவாரிக்கு அழைக்கும் ஜீப் டிரைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை காண பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை ஜீப் ஓட்டுநர்கள் வழிமறித்து ஜீப் சவாரி செய்ய அழைத்துச் செல்வதால் வனப்பகுதிகளில் வனவிலங்குகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் ஜீப் டிரைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற தசரா விழா நடைபெறவுள்ள நிலையில் விடிய ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் வியாபாரிகளுக்கு அடிப்படை வசதி செய்து தரவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். மைசூர் தசராவிற்கு அடுத்தபடியாக மிக பழமையான பாரம்பரியம் கொண்டது. செங்கல்பட்டு தசரா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்நிலையில் வருகின்ற 3ஆம் தேதி தசரா திருவிழா துவங்க உள்ளது. தற்போது வரை 200க்கும் மேற்பட்ட வெளியூர் தொழிலாளர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இத்தொழிலாளர்களுக்கு விடிய ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை என வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் 10 நாட்களாக குடிநீர் இன்றி கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 10 நாட்களுக்கு முன்பு மேல உரப்பனூர் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் இருந்த மின்கம்பம் ஒன்று ஆட்டோ மோதி சாய்ந்துள்ளது. இதனால் உரப்பனூர் காலனி, கள்ளப்பர் பள்ளி மற்றும் பள்ளக்காப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. மின்சாரம் தடைப்பட்டதால் குடிநீர் விநியோகமும் தடைப்பட்டுள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகம் கோரிக்கை விடுத்தும் விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பத்தை சீரமைக்க அலட்சியம் காட்டி வருகின்றனர். இதனால் கிராம மக்கள் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் இன்றி அவதிக்குள்ளாகி உள்ளனர். திருவாரூரில் விடிய அரசின் தேர்தல் கால வாக்குறுதி 311 படி சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர். இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர் இயக்கத்தில் திருவாரூர் மாவட்ட புதிய வட்டார கிளைகள் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அந்த இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் விடிய அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில் அளித்த அறிவிக்கை 311 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் பணி நியமனம் கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் ஆயில் மில் பேருந்து நிலையம் பராமரிப்பு இன்றி இருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு எதிரே உள்ள ஆயில் மில் பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சியின் போது 5 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் தற்போது எவ்வித பராமரிப்பு இன்றி உபயோகமற்று இருப்பதால் கடும் வெயிலிலும் மழையிலும் மக்கள் ஒதுங்க இடம் இன்றி மரத்தின் கீழ் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.
கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இளங்கோவன் என்பவர் காவல்துறையை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கூறி பொம்மை முதலமைச்சர் படத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இவர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்ததால் குடிசை மாற்று வாரிய ஒப்பந்ததாரரின் தூண்டுதலின் பேரில் தன்னை சிலர் சாதியின் பெயரை கூறி தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் போலீசார் அலட்சியம் காட்டுவதால் சாகும் வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாநிலை போராட்டம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். 20 நாட்களுக்கு மேலாகும் வன்கொடுமை குற்றவாளியை கைது செய்யவில்லை என்று நான் இந்த சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பு இருப்பேன் என்று அறிவித்து கூட கோவில்பாளையம் காவல் நிலையத்தாரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இப்போது தமிழக முதலமைச்சர் அவர்களின் படத்துடன் உண்ணாநிலை போராட்டம் அறிவித்து இங்கே வந்துள்ளேன். திருப்பூர் மாவட்டம் எல்லப்பாளையம் பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டனர். குடிநீர் இல்லாத காரணத்தால் போர் பைப்பில் வரும் உப்பு தண்ணீரை குடிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தற்போது தர்ணாவில் ஈடுபட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோவில் ஒக்கூர் சாலையில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே புதிய மதுபான கடை திறக்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன. மதுவால் ஏராளமானோர் தங்களது வாழ்வாதாரத்தை தவித்து வரும் நிலையில் விடிய ஆட்சியில் மக்களின் குரலுக்கு எங்கே மதிப்பு இருக்கிறது என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கூறி சென்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களை பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடாக வேறு நபர்களுக்கு பணியாணை வழங்கிய என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தனர். ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலில் வாழும் தங்களுக்கு என்எல்சி நிர்வாகம் அநீதி அளித்திருப்பது வேதனையாக உள்ளது என கூறி மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விடிய அரசின் கிராம நிர்வாக அலுவலர் முறைகேடாக நத்தமிடத்தை மற்றொருவருக்கு மாற்றித் தந்ததால் பாதிக்கப்பட்ட சத்யசீலன் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். கர்ணநத்தம் கிராமத்தில் தனது தகப்பனார் பெயரில் இருந்த இடத்தை முன்னாள் கிராம நிர்வாக உதவியாளர் தென்னரசின் மனைவி மகன்கள் பெயரில் கிராம நிர்வாக அலுவலர் மாற்றி கொடுத்து விட்டதாக சத்யசீலன் தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். விடிய திமுக ஆட்சியில் ஆவணங்களை மாற்றியமைத்து முறைகேடு நடப்பதெல்லாம் சாதாரணமப்பா என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூர் அமராவதி ஆற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்த தனது மகனுக்கு நிவாரணம் வழங்கவில்லை எனில் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என பெண் ஒருவர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். பசுபதிபாளையத்தில் உள்ள அமராவதி ஆற்றில் கடந்த வருடம் நந்தகுமார் என்ற இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதி வேண்டி ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் நிவாரணம் கேட்டு செல்லும் இடங்களில் விடிய அரசின் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக நந்தகுமாரின் தாய் மெரினா புகார் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை மதுரை பைபாஸ் சாலையில் சுரங்கப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு கொடுத்தனர். அண்மையில் மாமியார் 2 மகள்களுடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்த போது டேங்கர் லாரியுடன் மோதி பைக்கில் பயணித்த 4 பேர் பலியாகினர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் விபத்து ஏற்படாமல் தடுக்க சுரங்கப்பாதை அமைத்து தரும்படியும் சாலை விபத்தில் பலியான 4 பேரின் படத்தை கையில் ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் தானியங்கள் சேமித்து வைக்கும் குழுமை பானை ஒன்று அகழாய்வில் கிடைத்துள்ளது. பண்டைய கால தமிழர்கள் விவசாயம் செய்து தங்களுக்கு தேவையான தானியங்களை சேமித்து வைக்கும் பழக்கம் இருந்திருக்கிறதென மக்கள் தெரிவிக்கின்றனர். பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சேமித்த தானியங்களை பயன்படுத்தும் பழக்கமும் இருந்துள்ளதாக இதன் மூலம் தெரிகிறதென தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிவகங்கையில் உடன் பணிபுரிந்தவரை கட்டையால் அடித்து கொலை செய்த கட்டிட ஒப்பந்ததாரருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சோழபுரத்தை சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் லோகநாதன் தன்னுடன் வெல்டராக பணிபுரிந்த பன்னீர்செல்வம் என்பவரை வேலை செய்யும் போது ஏற்பட்ட தகராறில் மரக்கட்டையால் தாக்கி கொலை செய்தார். இதையடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட லோகநாதனுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவை வருவாய்த்துறையினர் ரத்து செய்துள்ளதாக பயனாளிகள் சார் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர்.
போடிப்பாளையம் ஊராட்சியில் அரசு சார்பில் 28 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா பயனாளிகள் 12 பேரை தகுதியற்றவர்களாக கூறி பட்டாவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் அளவீடு செய்யும் பணிகள் நிறுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு தங்கு தடையின்றி வழங்கப்பட்ட பட்டா தற்போது விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளால் தடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.